நாள் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை எண்ணாம் புஸ்தகம் 2 அதிகாரம் 3 Numbers chapter 2 verse 3. யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அபினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியாக இருக்க கடவன். பாருங்கள், யூதாவின் பாளையத்து கொடியை உடைய சேனைகள். யூதாவின் பாளையத்தின் கொடி என்பது சிங்க கொடி, சிங்க தலை உள்ள ஒரு கொடி. சிங்கம் என்பது ஒரு ராஜரிகத்தை குறிக்கிறது, ஒரு தலைமத்துவத்தை குறிக்கிறது, ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. அப்ப யூதாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சிம்பல் சிங்கம். அதனாலதான் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் யூத ராஜ சிங்கம். இன்றைக்கு அவர் சிங்கம் கர்ஜிக்கும், யார் பயப்படாதிருப்பார்? யூத ராஜ சிங்கமாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிறார். என் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் தேவனுக்கு இயேசப்பாவுக்கு அடையாளம் ஒரு சிங்கம் தான். அவர் சாத்தானுக்கும் ஒரு சிங்கம்ங்கிற அடையாளம் உண்டு. ஏன்னால் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வகை தேடி திரிகிறான். ஆனால் யூத ராஜ சிங்கம் எழுந்தருளி உனக்காய் எனக்காய் மகனே யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு வழக்கா, இன்னைக்கு கோர்ட் கேஸா, இன்னைக்கு ஒரு காரியமா, இன்னைக்கு என் பட்சத்துல நியாயம் வேண்டும் கேட்குறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும்னு விரும்புறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை பார்த்தாகணும், என் பட்சமா யார் பேசுவார் நினைக்கிறீங்களா? என் தேவன் உங்களுக்கு தூதனை அனுப்பி உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதையும், யூத ராஜ சிங்கமா இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதையும் காண கர்த்தர் கிருபை தருகிறார். நீங்க தோற்று போக மாட்டீங்க பிள்ளைகளே, நீங்கள் தோற்று போவதில்லை. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார், ஜெயமாய் வைக்க போகிறார். இந்த நாளில் ஒரு பெரிய யுத்தம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. உங்களை சாட்சி சொல்ல வைப்பார், ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். என் தேவன் உங்களுக்காய் நிற்கிறார். மகனே, உனக்காய் எனக்காய் கர்த்தர் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் சாத்தானுடைய மண்டலத்தில் உங்களை குறித்து போடுகிற எல்லா திட்டங்கள் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். என் கர்த்தர், நான் பேசிட்டு இருக்கிற, நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெளியில உருவின பட்டயத்தோடு தூதர்கள் நிறுத்தி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதற்காக, நியாயமா வரவேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதற்காக, பிதாவே ஒருத்தரையும் வெறுமையை விடாதீங்க ஏசப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்கள் பிள்ளைகள் இரவிலே தலைநைகளை தலை சாய்த்து படுக்கிறதற்குள்ளாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்தேறி தீரட்டும். சொல்ல சொல்ல அக்கினி இறங்கி வருகிறது, வல்லமை புறப்பட்டு வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும், வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும், கட்டுகள் முறியட்டும், செய்வினை மாந்திரிகத்தை உட்டை தெரிகிறேன் அப்பா. ஒரு அக்கினி பாயட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீட்டிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். சுதாகர், உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்களை தூசி உதறிட்டு எழும்புங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதற்காய் நன்றி. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். Take this prophetic word. பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Amen, amen, amen. God bless you. Have a blessed day.